நீயா? நாங்களே தான். இங்க எதுக்காக வந்த? இல்ல இதுக்குதே. என்ன இருக்கு உள்ள? உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா தானே தெரியும். ஐ பணியாரம். ஐ பணியாரம் இல்ல, குழி பணியாரம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன் பொய் சொல்லுதே? உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே பாட்டி இதை செய்து கொடுத்து விட்டுச்சு. தாத்தாவை பாட்டி கவர் பண்ணதே பணியாரத்தை காட்டித்தான்னு. சரி, இப்ப நீ போறியா இல்லையா? என்னத்துக்கு விரட்டுற இப்படி? முறை மாப்பிளைக்கு இல்லாத உருத்த ஊர்ல மத்தவனுக்கு இருக்கு. நீ எல்லாம் பாவாடை சட்டை போட்ட காலத்துல இருந்தே எப்படி நாமெல்லாம் ஒண்ணு மண்ணா இருந்தா? ஒரு வாட்டி காட்டுக்குள்ள விளையாட போகும்போது ஞாபகம் இருக்கா? நான் பாட்டுக்கு பட்டக்குன்னு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டேன். நீ பாட்டுக்கு அண்ணாந்து பார்த்து எனக்கு அந்த பழம் தான் வேணும்ட்ட. எனக்கு ஒரே வெக்கமல்ல போச்சு. அப்புறம் நீ பக்கத்துல காட்டி அந்த புளியம்பழம்னு சொன்ன, நான் பறிச்சு கொடுத்தேன்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு வத்தியா நீயே? தாவணியை போட்டோன்னே ஏண்டி தடுப்பு சோறு போடுறீங்க? சாப்பிடு. அப்பா வந்துட்டாருனா? அப்பா வந்தா என்ன, அவருக்கு 2 பணியாரத்தை கொடுப்போம். ஜமீன்ல மாமா பார்க்காத பணியாரங்களா? ஐயோ அம்மா. ஆஹா, அத்தை வருதா? அது வாடிப்பட்டி மேளமாச்சே, வளைச்சு வளைச்சு வாசிக்குமே. எஸ் ஆயிராடே. என்னது இது? பணியார மாட்டே இருக்குது. இது ஏன் கீழே கிடக்கு? ஜமீன் வீட்டுல பணியாரம் கூட கீழே தான் கிடக்கும். ஐயோ, கோழி பேசுது. ராமநாராயணன் படத்துல குரங்கு போனே பேசும். இந்த வர புட்டிடா புட்டிடா. இந்த வர கோழி எப்ப 8 முளை வெட்டி கட்டுச்சு? சேவலாமா எடுபட்ட சேவல் இன்னைக்கு இங்க வந்துருச்சா? குழம்பு காய்ச்சிட வேண்டியதுதான். அடி அஞ்சல, உலக்க எடுத்துட்டு வாடி. உலக்கையா? சேவல் மரியா கத்துற? அம்மா, பஞ்சாரத்துக்குள்ள ஒரு சார பாம்பு பூந்துக்குச்சு, அடிச்சு கொள்ளு. உலக்கை எடுத்துக்கிட்டு ஒரு உரலை வந்து நிக்குது. யார பாத்தியா உரங்குற? எவ்வளவு அகலண்டா சாமி. 70 படமே காட்டாண்டா முதுகுல. என்ன விடுங்கடா அம்மா. ஐயோ, அத்தை கறிக்கிட்ட மாட்டிக்கிட்டே. எடுத்துருவ வச்சு பாவி பையல. மாமா காப்பாத்துங்க மாமா. சூடு சாப்பிட ஜமீன் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை வருஷம்? ஏன் அவன் ஜமீன் பக்கம் வரக்கூடாது? அவனுக்கு என்ன உரிமை இல்லையா? என் சின்னத்தா பேரன் தானே, அவனோட ஜமீன் ரத்தம் ஓடுது இல்ல? யாரு கொல்லப்புறமா உள்ள வந்தவன்? அந்த குள்ள கிழவி. அவன் மக வயத்து பேர உங்களுக்கு ஜமீன் ரத்தமா? இங்க இருங்க மாமா, என்ன பத்தி எது வேணாலும் சொல்லட்டும். பாட்டியை பத்தி ஏதாவது பேசினா பஞ்சாயத்து ஆயிரும். பாய மூட துப்புட்ட பையல. இந்த பாரு, உன் பாசத்தை எல்லாம் இவரோட வச்சுக்கோ. உன் பவுஸ் எல்லாம் என்கிட்ட காட்டாத. இனிமே வீட்டு பக்கம் வந்தா கைய கால உடைச்சு போடுவேன். எடுபட்ட பையல. போல அத்தை வேட்டி கட்ட போறீங்களா? வெச்சுக்க. அப்படி லாக் பண்ணுவோம். ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம அலையற? எல்லாம் நாங்க பொறுப்பாயிட்டே இருக்கோம். உங்க பையனை மட்டும் பட்டணத்துக்கு அனுப்பி கான்வென்ட்ல படிக்க வைப்பீங்க. எங்க அப்படியே கிராமத்திலே திரிய விட்டீங்கல்ல. நானும் உன்னை பள்ளிக்கூடத்துல தானே சேர்த்தேன். சேர்த்தீங்க சரி, ஆனா வாத்தியார் வர மாட்டேன்ட்டாருல. ஏன் வரல? தலையில இத்த தண்டி கல்ல கொண்டு அடிச்சா எந்த வாத்தியம் வருவான்? இதத்தான் பொறுப்பில்லாதனம்ன்றது. டேய், சிங்கம்பட்டி ஜமீன்னா இந்த மாதிரி ரவுடித்தனம் எல்லாம் இருக்க கூடாது. வீரம் தான் இருக்கணும். எல்லாம் நாங்களும் வீரமாத்தே மீசைய வச்சிருக்கோம். நீயே சொல்லக்கூடாது, இந்த ஊர் சொல்லணும். ஊரு வீரம் சொல்ல வைக்கிற நானும் வீரமான வந்தேன்னு. யூஸ் ஃபங்க்ஷன் கேஸ். ஓகே மாப்ள. குட். மாப்ள. ஹலோ மாமா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்ள. மாப்ள, ஏன் கம்பெனி கம்பெனியா மாறிக்கிட்டே இருக்கீங்க? நான் கம்பெனி மாறல மாமா, என் ஸ்டேட்டஸ் தான் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படியா? மாப்ள ப்ராஜெக்ட் இந்த மாப்ள. ஓகே, இந்த கம்பெனில அந்த கம்பெனியோட அதிக சம்பளம் தானே? அது ஜுஜிபி மாமா. அங்க 1 லட்சம், இங்க 1.5 லட்சம். மாப்ள, இந்த சந்தோஷத்தை நம்ம கண்டிப்பா கொண்டாடி ஆகணும். இந்தாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களை பார்த்த சந்தோஷத்துல நான் மறந்துட்டேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரீங்க. அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது மாமா. கட்டுப்படி ஆகாதா? என்ன மாப்ள, காய்கறி வியாபாரி மாதிரி பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு வரணும்னா எனக்கு 200 ரூபாய் பெட்ரோல் செலவாகுது. அதுவே நம்ம முனியாண்டி விலாஸ்ல 50 ரூபாய்க்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை வாங்கினா ஒரு சாப்பாடும் முட்டையும் ஃப்ரீயா தராங்க. 150 ரூபாய் மிச்சமாகுதுல்ல? ஐயா, என்ன மாப்ள இப்படி கசற? ஓகே மாப்ள, அந்த 200 ரூபாய் டிபாசிட்டை நானே உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க கண்டிப்பா நாளைக்கு விருந்துக்கு வரீங்க. அது சரி, ஆனா அத்தை சமையல் டேஸ்டாவே இல்லையே. நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்க தெரிஞ்சுதான் ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, நீங்களே அசர போறீங்க. முருகா, பழனி மலைக்கு வந்து உன்னை நேர்ல பார்க்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்படுறேன். ஆனா நீ நோ என்ட்ரியா போட்டு என்னை எந்தெந்த ஊருக்கும் அனுப்பி இப்ப மெட்ராஸ்ல வந்து தள்ளிட்ட. நான் எப்பதான் உன்னை வந்து பாக்குறதா? எனக்கு வேற யார் இருக்கா? நீ தானே என் ஃப்ரெண்டு. இன்னைக்கு பொழுது நல்லபடியா அமையணும் என்ன?
என்னடி என்ன நொன்ன முருகன் கிட்ட நின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? காலையில எந்திரிச்சோமா, பாலை கறந்தோமா, காஃபிய போட்டோமா, என் பொண்ணுங்களுக்கு கொடுத்தோமான்னு இல்லாம இங்க நின்னு என்னடி வசனம் பேசிட்டு இருக்க? முருகனா வந்து பால் குடிப்பா, சீக்கிரமா காஃபிய போடு. என் பொண்ணுக்கு ஜிம்முக்கு போடும். ஒண்ணு மாதிரி சோம்பேறி இல்ல, சோம்பேறி. சீக்கிரம். இன்னைக்கு நல்ல பொழுத கொடுத்துட்டேன். தேங்க்ஸ். எதுவுமே சொல்லாம கூட்டு போறியா? எங்களை எங்கப்பா கூட்டு போயிட்டு இருக்க? அங்க பாரு. எதுக்குப்பா வம்பளத்தா மட்டி கூட்டி வந்திருக்கிற? ஏன் வரக்கூடாதா? இவனுங்க சும்மாவே வம்பு வளர்ப்பானுங்களே. வம்பு வளர்த்தா நாம விட்டுருவோமாடா? டேய், இந்த ஊர்ல தான் வசிய மருந்து விக்கிற வஜ்ரவேலுன்னு ஒருத்தன் இருக்கான். அவனையே நம்ம பார்க்க போறோம். எங்க அத்தை ஜமீனுக்குள்ள காலே வைக்க கூடாதுன்னு என்ன அவமானப்படுத்தினாள்டா. அவளுக்கு வசியத்தை வச்சு கோணல் மாணலா நடக்க வச்சா எப்படா இருக்கும்? யோசிச்சு பாருங்கடா. பாத்தியா, நாக்கு லெப்ட் வாங்கும் போது கை ரைட் வாங்குதுடா. எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு சிங்காரம். அதுக்கு தானே பிளான் போட்டது. என்னது எடக்கும் மடக்கு டீ ஸ்டாலா? உரிமையாளர் உருட்டு கட்ட உலகனாதானாம்ல. வில்லங்க எதுக்கு வேறு கடைக்கு போவோம்? அட இருடா, ஆளுக்கு ஒரு டீய போட்டு அந்த வஜ்ரவேலு விலாசத்தை விசாரிப்போம். யார் இவன் ஏன் பேரை சொல்றான்? ஏய், உனக்கு சவுண்ட் சர்வீஸ் வச்சு சொல்லுவாங்களா? தள்ளி உட்கார்ற கேள்வி. ஏய், குடிக்கிற மாதிரி 3 டீயா போடுறா. குடிக்கிறதுக்கு டீ போடாம பின்ன கால் கழுவுறதுக்கு டீ போடுவாங்க. ஓ, உங்க ஊர்ல அந்த பழக்கம் எல்லாம் இருக்காடா? எனக்கு மடக்கா பேசினா சுட தண்ணியை மோந்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஏய், இருப்பா இரு. ஏய், மூடிட்டு டீயை போட்டு குடுறா. எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த பாத்தி இல்ல? ஏய், குடுறா. குழப்ப பாரு போ. இதுல முறப்பு. ஏண்டா, இந்த வசியம் வைக்கிறானே வஜ்ரவேலு, அவன் வீடு உனக்கு தெரியுமாடா? அந்த வஜ்ரவேலை முன்ன பின்ன பாத்திருக்கியா? முன்ன பின்ன சைடுல எல்லாம் நாங்க பார்த்தவங்க தாண்டி. எங்க ஜமீன்ல வேலை பார்த்த பய அவன். வேலை பார்த்தானா? சாணி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு வாட்டி நெல்லை திருடி புட்டாட்டு அப்பு 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 அப்புன்னு அப்பி அப்படியே விரட்டி விட்டது. இந்த கிராமத்துலதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேள்வி. டேய் வெண்ண, என்ன அவன் வைக்கல மட்டும் பிரிக்க மாட்டான்டா. இப்ப ஒன்னையும் பிரிக்க போறான். என்னடா வஜ்ரவேலை பத்தி சொன்னா நீ சவுண்ட கூட்டுற? அந்த வஜ்ரவேலே நான் தான்டா. நீயா? எங்க போயிட்டா? பேர கேட்டதுமே மறைஞ்சிட்டா. பாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா சிங்காரம்? வசியம் பண்ற வஜ்ரவேலுக்கிட்டே போய் வம்பளத்து இப்படியே. அத்திக்கு வசியம் பண்ணுவேன்னு சொன்ன, இனிமேல் சுசியம் தான் பண்ணுவேன். என்னாச்சுடா? ஐயோ, அந்த டீ கடைக்காரன் வேலையை காமிச்சிட்டான் இருக்கு. வயிறு அலசுதுப்பா. உனக்கு என்னாச்சுடா? எனக்கு வயிற்றுக்குள்ள உருட்டுதுப்பா. உனக்கு பொதுவா கைதானடா உருளும், இப்ப வயிறு உருள ஆரம்பிச்சிருச்சா? உடம்புனா இந்த சிங்காரம் மாதிரி சும்மா சிக்குன்னு வச்சிருக்கணும்டா. நெருப்பு துண்டை தின்னாலும் நீராவியா வெளியே விடணும், தெரியுமா? உனக்கு என்ன பாச்சு? அந்த டீ கடைக்காரன் எனக்கும் வச்சுட்டான் போல இருக்குதா. தாங்க முடியலடா. நெருப்பு துண்டு நீராவியா மாற முன்னாடி இந்த அப்படி போய் ஒதுங்குவோமா, இந்த அப்படி போவோமா, இந்த இப்படி உட்காருவோமா, இந்த அப்படி. ஏன்பா இந்த இடம் கொஞ்சம் தோதா இருக்குது, இங்க நான் சாத்திடுவோமா? எங்க சிங்க கூட்டத்தை காணும்? ஏன்டா இதுல டூரிங் கொட்டாயா கூட்டம் வர்றதுக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவன் டிவி முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, நாம இங்க உட்காரலாம். உன் பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன்பா. இந்தியா பூரா இந்த இயற்கை உரம் தாண்டா காப்பாத்திக்கிருக்கு. ஏண்டி காமாட்சி மக கந்தசாமியோட ஓடி போயிட்டாலாமே? என்னப்பா பொம்பளைங்களா வராங்க? விடுப்பா, கையில பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காளுங்க, தண்ணி கிண்ணி எடுத்துட்டு போகலாம். நாம வேணா எழுந்திரிச்சிடலாமா? டேய், ட்ரெயின் வந்தாலே எந்திரிக்காதவங்கடாராங்க. இதுக்கா எந்திரிப்பாங்க? பேசாம இருறா. அங்க எங்க போற? இங்கேயே உட்காருவோம்டி. ஆம்பளைங்க யாராவது வந்துட போறாங்க. ஏய், இது பொம்பளைங்க ஒதுங்குற இடம். பொம்பளைங்க இடமாம்ல? ஐயோ, இதுக்கு கூட இந்த கிராமத்துல ஏரியா பிரிச்சிருக்காங்கடா. அதான் நான் இங்க வேணும்னு சொன்னேன். மீதி வேணா ஊர்ல வச்சுக்கலாமா? ஏண்டா பார்சல் எடுத்துட்டு போற விஷயமாடா இது? பேசாம இருந்து தொலைடா. ஆமா, தாமரை எங்கடி காணா? இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவா. சேர்ந்தே போலாம்டி. 1 hour ஆகுமா? தாமரை வந்த பிறகு அப்புறம் வேற இருந்துட்டு போவாங்களாம்ல? ஐயோ, அவ்வளவெல்லாம் தாங்காதுடா. காஞ்சி கருவாடாயிரும். ஒண்ணு செய்வோம்டா, தரையோட பொத்தன மாதிரி படுத்துக்கிட்டு தவந்து தவந்தே போயிருவோம்டா. இங்க வர்றா முதல் மரியாதை ராதா, வயசாகி உட்கார்ந்துருக்கு. எங்க போறானுங்க? சிங்காரம் தண்ணிய பாரு, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஆமாடா ஆமாடா, நம்ம ஊர்ல கூட இப்படி இல்லப்பா. மூஞ்சில தெரியுதப்பா. எது தெரிஞ்சா என்னடா, முதல்ல கழுவிட்டு கிளம்புவோம்டா. செய்யறானுங்க. ஐயோ, குடிக்கிற தண்ணியில குண்டிய கழுவிட்டானுங்க. ஐயோ, குடிக்கிற தண்ணியில குண்டிய கழுவிட்டானுங்க. குடிக்கிற தண்ணியா? பாட்டி போட்டு விட்டுக்கிறா.
ஏய் ஓகே வருதடா இப்படி போடா லெஃப்ட்ல போ அத ரைட்டா இருக்கும் எப்படி இந்த ஊர்க்காரனை ஏமாத்துற பத்தி இல்ல ஒரு பய பாக்கலடா இந்த 10 ரூபா ஆஃப் ஆயிக்கியா ஐயோ லெப்ட் அணைச்சு நிப்பாட்டுங்கடா அப்பாடா தப்பிச்சிட்டோம்டா என்னப்பா பின்னால தண்ணி சத்தம் கேக்குது மாடு ஏதோ ஒண்ணுக்கு இருக்கு போல இருக்கு காலமாடா பசுமாடா மூதேவி பிரிச்சு வேணா பாரு ஐ யாரோ ஒரு அக்கா குளிக்குது ஐயோ ஐயோ மூணு பேராடா குளிக்கிறது பாத்துட்டானுங்க இதோ இந்த பக்கம் தான் போறாங்க புடிங்க ஓடுங்க இது தலைவர் சில மாதிரி அங்கங்க நிறுத்தி வைக்கிறீங்களேடா சிகாரா என்னால முடியலப்பா இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது என்னோட கடைசி ஆயுதத்தை உபயோகப்படுத்தட்டுமா ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் எங்களை காப்பாத்திருப்பா காப்பாத்துறேன் பம்பிழுத்தான் பட்டி வாசிகளே வணக்கம் இதுக்கு மேல எங்களால ஓட முடியல ஏன்னா அப்படி டிசைனா இந்த ஊரை கட்டி வச்சிருக்கீங்க எங்கிட்ட முட்டினாலும் மெயின் ரோடு வரமாட்டேங்குது அப்படியே நீங்க எங்களை விட்டுட்டாலும் இவன் இன்னும் 5 நிமிஷத்துல எங்களை காட்டி கொடுத்துருவா போல இருக்குது அதனாலதான் நாங்களே சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம் எங்களை அடிங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் இது குடிநீர் இங்கு குத்த வைக்காதீர்கள்னு ஒரே ஒரு போர்டு எழுதி போட்டாயிரடா நாசமா போற வைக்கலாம் என்னடா யோசனை காஃபியை குடிங்க அடியே மாப்பிளுடைய தோரணையும் அந்த ஆபீஸும் இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்குடி 23 வயசுல 1.5 லட்சம் சம்பளம்டி ஆமாவா ஆமாண்டி இத பாரு மாப்பிளைக்கு சரியான எதிர்காலம் இருக்குது ப்ரமோஷன் ஃபாரின் சான்ஸ் ஏகப்பட்ட கோடி சம்பாதிக்க போறான்டி அவனை எப்படியாவது நம்ம வீட்டு மாப்பிளையாக்கி கவுத்தர வேண்டியதான் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா மூளல இத பாருமா நாளைக்கு சண்டே மாப்பிள்ளைய நான் வர சொல்லிருக்கேன் நீதான் அவங்கிட்ட பக்குவமா நடந்துக்கணும் புரியுதா நீங்க கவலைப்படாதீங்க டாடி அத்தானுக்கு என்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் கனவு காணாதடி தள்ளி உட்காரு மாம்ஸுக்கு ஈமெயில தான் பெரிய அதிகம் நீங்க எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க உங்க 2 பேர்ல யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ அவங்க செட் பண்ணுங்க மாப்பிள்ளை நீங்க வீசுற வலையில எந்த வலையில விழுந்தாலும் எனக்கு ஓகே தானே ஸ்டார்ட் ஹார்ட்வேர் மேனி எல்போர்டு மாட்டி போனி சிடியா இருக்கிறது
ஏண்டி என் மாப்பிள்ள சாப்பிட வர சந்தோஷத்துல நானே விடிய விடிய தூங்காம இருக்கேன். நீ என்னடானா கல்யாணம் ஆன புது பொண்ணு மாதிரி காலை நீட்டிக்கிட்டு படுத்திருக்க. போய் நான்வெஜ்ல எத்தனை ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணு. பா 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 பா. ஷப்பா, இந்த வீட்ல இவளை மேய்க்கிறதே பெரிய வேலையா போச்சு. ஹலோ, என்ன கனவா? ஆமா, இப்போ இல்ல, ராத்திரி. ராத்திரியா? என்ன உலகம்? ஹாய் அத்தா. ஹாய் மாம். ஹாய் ஹாய். ஏ அழுக்கு மூட்டை, இங்க என்ன பண்ற? அழுக்கு மூட்டையா? இவ்வளவு அழகா இருக்கா, இவ்வளவு போய் அழுக்கு மூட்டைன்ற? ஓ, உங்க அப்பா சொன்ன வேலைக்கார பொண்ணு இதுதானா? ஆமாமா, அதுக்கு என்ன பேச்சு? ஆமா அத்தா, வாங்க போலாம். வாங்க. விடுங்க. வேலை போய் பேசிட்டு Please. இருக்கீங்க. நான் இங்கடி வீட்டுக்கு வரணும்னு. ஆமா மாம், ஏமாத்திட கூடாது. சரியா? என்னடி, எங்க அத்தா அழகா இருக்குன்னு சொன்னது அப்படியே ரொம்ப திமிர அடிச்ச மகாராணிக்கு சமையல் கட்டுல அப்படியே ஸ்டைலா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. இது என்னடி, இப்படிதான் பாத்திரம் தேய்ப்பாங்களா? இனிமே நீ எப்பவுமே அழுக்கு மூட்டை தாண்டி. இன்னைக்கு பூரா நீ இப்படியே தாண்டி இருக்கணும். என் அத்தா இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ தொடக்கவே கூடாது. மீறி தொடச்ச உன்னை தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. மாமா, எல்லா ஐட்டமும் சூப்பரா இருக்கு மாமா. ராஜகுமாரி மாதிரி 2 பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் அவங்க கைவண்ண மாப்ள. ஐயோ, உங்க பொண்ணுங்க சமைச்சாங்களா? ஏன் மாமா, நீங்க ஏதோ வேலைக்காரி சமைக்கிறதா சொன்னீங்க? இல்ல இல்ல, வேலைக்காரர் தான் சமைக்கிறதுக்கு போனா ஊடால நம்ம பொண்ணுங்க உள்ள புந்து, ஏய் நீ வெளியே போடி, எங்க மாமனுக்கு நாங்க தான் சமைப்போம்னு சொல்லி 6 மணிக்கு உள்ள போனாங்க மாப்ள. வேர்த்து விறுவிறுக்க இப்பதான் வெளியே வந்தாங்க. குடுமா குடு. மாமா, இந்த பீஸ் செம்ம டேஸ்ட். சாப்பிட்டு பாருங்க. வேணாம் ப்ளீஸ். கொஞ்சம் சாப்பிடுங்க. மாப்ள நீ கடிச்சு கொடுத்ததுக்காக ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். அதுதான் ருசிக்கும் மாப்ள. என் பொண்ணு கொடுக்குதுல, சாப்பிடுங்க. ஏய், ஸ்பூன்ல எடுக்காதமா, கையில தூக்கி வாயில விடு. ஏங்க, அந்த நெத்திலி மீன் குழம்பு ஊத்துங்க. மறந்துட்டாத. நோ 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 ப்ளீஸ். ஏண்டி எரும மாட, என்ன சிரிப்பு? கரண்ட் விழுந்துருச்சுல, வந்து ஏறி வாடின்ற இல்ல. ஐயோ, என்ன மாப்ள, என்ன மாப்ள இது? கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்ல. நான் ஒண்ணும் பண்ணல மாமா. அவரங்க அவதான். மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாம பட்டுடுச்சு. வேணும்னே அடிச்சிட்டு தெரியாம பட்டுடுச்சுன்னு சொல்றியா? டாடி, அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அவளை போக சொல்லுங்க டாடி. ஐயோ, குழந்தை சொல்லுமா, போமா நீ, போ நீ. போடே. நீ ஃபீல் பண்ணாத, ஊட்டு மாப்பிளைக்கு. செலவே இல்லாம ஃபுல் கட்டு கட்டியாச்சு. 150 ரூபாய் மிச்சம். இனிமே வார வாரம் வந்துட வேண்டியதான். தேங்க்யூ. நீ பண்ண சமையல் ரொம்ப நல்லா இருக்கு.